வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான வெண்டைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்து பார்ப்போம். $250 வெண்டைக்காய் எடுத்து க்ளீனாக கழுவிட்டு காட்டன் துணியில் தொடச்சிட்டு பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிப்போம். 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்குங்க, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை. ஸ்லோலே வச்சு நல்லா வறுத்துக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் துருவல். ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் குறைன்னு அரைச்சி எடுத்துப்போம். இதை போல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காவை தாளிச்சிப்போம். அதே பேன் வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிக்கிட்டோங்க. அரிஞ்சு வச்சுக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல, அப்படியே வதங்கினா போதும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடியை இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான சுவையான வெண்டைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு MS குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.